இறுதியா அந்த நிதி ஆயோக் கூட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த நிதி ஆயோக் கூட்டத்துல இன்னைக்கு பங்கெடுத்திருக்காரு. அதாவது என்னன்னா, ஃபோட்டோ தான் வருது. என்ன பேசுனாங்கன்னு வரவே மாட்டேன்து கன்டென்ட். நித்தி ஆயோக்து. கலந்துக்கிறாருன்றாங்க, பிரசிடெண்ட்ட பார்த்தாங்க, அப்புறம் சோனியா காந்தி எல்லாம் பார்த்தாங்க. டெல்லி சந்திப்பெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்குது எல்லாம். அது உண்மையிலே விஜய் அவர்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் குறைக்கிறாரு. டிஸ்டன்ஸு. சென்னை, தமிழ்நாடு இங்க இருக்கு. டெல்லி அங்க இருக்கு. பிரச்சனை வந்து டிஸ்டன்ஸ் தான். நம்ம ஐயா வடிவேலு சொல்லியிருப்பார். இந்த டிஸ்டன்ஸ் குறைக்கிற வேலை நடக்குது. அதனால போதிய நிதியெல்லாம் கிடைக்கும். நல்லதே நினைப்போம். அந்த விஷயத்துல வந்து ஏன்னா அவங்களுமே வந்து கொஞ்சம் ஃபண்ட் வந்து ஃப்ரீயா குடுக்குற மாரி தான் சமிக்கைகள்லாம் காட்டுறாங்க. நிர்மலா சீதாராமன் மேடமுக்கும் விஜய் சார புடிக்கும் போல இருக்கு. டிஎம்கேக்கு அவ்வளவா குடுக்கல. இப்போ உதயநிதி ஸ்டாலின் படம்லாம் நடிச்சுட்டு போனாரு. ஆனா அவர் படம் அங்க ஒரு ஓடல. மாற்றம் நடந்திருக்கு. இல்லங்க ஒரு சில விஷயம் இப்ப 1000 கோடி பணம் வந்திருக்குன்றாங்க. அடுத்தது 750 கோடி வேற ஒரு துறைக்கு விடுவிச்சிருக்காங்கன்றாங்க. அப்புறம் ஜல்ஜீவன் திட்டத்துல வந்து இந்த ஏரிகள் புனரமைப்புக்கு ஒரு 7500 கோடி வர வேண்டியது 18,000 கோடி வந்திருக்குன்றாங்கல்ல. பேப்பர் ஒர்க்ஸ் நடக்குதுன்றாங்க. வருதுன்னா நான் அத வருதுன்னு தானே சொல்ல முடியும். அதெல்லாம் பாராட்ட தானே செய்ய முடியும். நம்ம வந்து அரசியல் கட்சி மாரி அப்படியே கண்ல வந்து அப்படியே சொல்ல முடியாதுல்ல. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி மாறி மாறி தன்மை பேச முடியாது. பணம் வராம இருந்தது. இப்போ ஓரளவுக்கு வருதுன்னா உண்மையிலே வரவேற்பு தான். அப்ப விஜய் சார் எனக்கு தெரிஞ்சு அடிக்கடி போணும் இனிமேல்ட்டு. இந்த டிஸ்டன்ஸ குறைச்சு வட்டத்தின் வாட்டத்தை போக்குவதற்கும், மாவட்டத்தின் தீர்வுகளை எட்டுவதற்கும், தமிழ்நாட்டின் அ வேளாண்மையும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் மேம்படுத்துவதற்கு அவர் எனக்கு தெரிஞ்சு டெல்லியிலேயே தமிழ்நாடு ஹவுஸ் இருக்கு நம்மளுது. மாசத்துல ஒரு ஒரு 5 நாள் அங்க கூட தங்கலாம். தப்பு இல்ல. சந்திரபாபு நாயுடு அப்படிதான் போய் 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 பேசி பேசி தான் நெறைய ஃபண்ட ஆந்திராவுக்கு வாங்கிட்டு வந்து நெறைய டெவலப் பண்ணாரு. அந்த மாரி மேபி ஒரு விஜய் வந்து சொல்லுவாங்க, பார்த்தீங்களா ஒரு பிஜேபி பி டீமு சொல்றவங்க தான் பார்த்தா பெரிய பிஜேபி பி டீமா இருக்கும். நான் தான் சொல்றேன்ல, பிஜேபிக்கு எல்லாருமே பி டீமு. இவங்க சும்மா சும்மா கதை சொல்லின்னு இருக்கிறாங்க. சிபிஐ, சிபிஎம்மு, காங்கிரஸு இவங்களுக்கெல்லாம் என்னன்னா பிஜேபி ஏ டீமு, பிஜேபி பி டீம் சொல்லியே அவர் அரசியல் பண்ணுவாரு. அப்ப நீங்க நியாயமான ஆள்னா யாரு தப்பு பண்ணாலும் தப்பு சொல்லணும். நீங்க அப்படி சொல்றதில்ல. சும்மா எது எடு பாசிச பாஜக ஒழிக்கிறோம். இத தவிர்த்து தேஞ்சு போன டேப்பு மாரி நீங்களும் சொல்லி, 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 சொல்லி 15 வருஷமா உட்கார வச்சுக்கிறீங்க பிஜேபிய. ராகுல் காந்தி அவரோட போக்க மாத்திக்கணும். மாநில கட்சிகளை வந்து அவர் அந்த அந்த பெரிய மனப்பான்மை அந்த இதெல்லாம் இருக்குது. திமுகவுக்கு அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. இவரு பண்ண வேல தான். ராகுல் காந்தி தமிழ்நாடு அரசியல்ல தலையிடாம இருந்திருந்தா, விஜய் கௌரவமா அதிமுக கிட்ட சப்போர்ட் கேட்டிருப்பாரு. ரெடியா இருந்தாங்க அவங்க துண்டு போட்டுன்னு.